ஸ்டாலினுக்கா இந்த நிலைமை? ஐயோ, தமிழகமே அதிரும் சம்பவம். பாஜக ஆட்டம் ஆரம்பம். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் குற்ற சம்பவங்கள் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பொதுமக்களிடையே தீவிர அச்சத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி வருவதாக பாரதிய ஜனதா பார்ட்டி மாநில வர்த்தக பிரிவு தலைவர் திரு சதீஷ் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார். சமூகத்தின் அடித்தளத்தை உலுக்கும் வகையில் சிறுவர் சிறுமிகள் மீது நடைபெறும் கொடூர குற்றங்கள், பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள், பொதுமக்கள் மீது நிகழும் தாக்குதல்கள் ஆகியவை அதிகரித்து வருவது கவலைக்குரிய ஒன்றாகும் என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை மற்றும் கொலை சம்பவங்கள் மனிதநேயத்தை கேள்விக்குள்ளாக்கும் அளவிற்கு உள்ளதாக சதீஷ் ராஜா அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார். ஒரு சமூகத்தின் நாகரிகத்தை கணக்கிடுவது அதன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எவ்வளவு பாதுகாப்பாக உள்ளனர் என்பதை கொண்டுதான். இன்று தமிழகத்தில் அந்த பாதுகாப்பு உணர்வு உண்மையிலேயே உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். நாங்குநேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடந்த கொலை மற்றும் வன்முறை சம்பவங்கள் சுட்டிக்காட்டிய அவர், குற்றவாளிகள் மீது உடனடி மற்றும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக தெரிவித்தார். சட்டம் தனது வேகத்தையும் வலிமையையும் இழந்துவிட்டதா அல்லது அரசியல் பாரபட்சம் காரணமாக சில வழக்குகளில் மட்டும் விரைவான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்று அவர் வினவினார். மேலும் அவர் நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் அரசையும் அதன் தலைமையையும் நோக்கி கேள்வி எழுப்பினார். திமுக அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவதில் ஏன் பலவீனமாக செயல்படுகிறது? பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த தெளிவான செயல் திட்டம் என்ன என அவர் வலியுறுத்தினார். அதேபோல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நோக்கி, மாநிலத்தின் தற்போதைய சூழ்நிலையை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீர்கள்? பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று சதீஷ் ராஜா அவர்கள் கேள்வி எழுப்பினார். அரசை விமர்சிக்கும் குரல்கள் மீது மட்டுமே விரைவான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்ற பொது பார்வை உருவாகி வருவது ஜனநாயகத்திற்கு ஆபத்தான சிக்னல் ஆகும் என்றும் அவர் கூறினார். ஜனநாயகத்தின் எதிர்க்கட்சியான குரல் ஒடுக்கப்படக்கூடாது. சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்பட வேண்டும். விமர்சனம் செய்பவர்களை அடக்குவதில் அல்ல, குற்றவாளிகளை அடக்குவதில்தான் அரசின் வலிமை இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழக மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் என்றும் அவர்கள் பாதுகாப்பான சூழலில் அச்சமின்றி வாழ விரும்புகிறார்கள் என்றும் சதீஷ் ராஜா அவர்கள் தெரிவித்தார். பெண்கள் இரவு நேரங்களிலும் பாதுகாப்பாக செல்லும் சூழல் இருக்க வேண்டாமா? குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போது பெற்றோர்கள் அச்சமின்றி அனுப்பும் நிலை உருவாக வேண்டாமா? இந்த அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வது அரசின் முதன்மை கடமை அல்லவா என்று அவர் கேள்வி எழுப்பினார். குறிப்பாக சட்டம் ஒழுங்கு குறைபாடுகள் தொடர்ந்தால் மக்கள் தங்கள் ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி தீர்ப்பளிப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டார். பாதுகாப்பான, நியாயமான, சட்டம் சமமாக செயல்படும் தமிழகத்தையே மக்கள் விரும்புகிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய தவறும் எந்த ஆட்சிக்கும் மக்கள் தக்க பதிலை அளிப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில வர்த்தக பிரிவு தலைவர் திரு சதீஷ் ராஜா அவர்கள் தெரிவித்தார்.